எங்களுடைய எதிர்க்கட்சி சார்ந்திருக்கின்ற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் பல்வேறு கருத்துக்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சொன்னால் ஏறத்தாழ இந்த 4.5 வருஷத்தில் 15 முறை அரசு ஊழியர்களை அழைத்து பேசிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் என்கிற அந்த வரலாறு. கடந்த கால ஆட்சியில் அவங்க பண்ண போராட்டமே எதற்காக என்று சொன்னால் எங்களை அழைச்சி பேசுங்கிறதுக்கே ஒரு போராட்டம் நடத்துனாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 15 முறை அழைத்து பேசி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி அன்னைக்கு அந்த முதலமைச்சரோட சேம்பர் எப்படி ஆயிடுச்சுன்னா அரசு ஊழியர்களுக்கான சேம்பராகவே மாறிடுச்சு. எல்லாருமே அந்த இனிப்பு ஊட்டினதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். கிட்டத்தட்ட 53,000 பேருக்கு ஒரே கையெழுத்து முத்தமிழ் கலைஞர் பணி நிரந்தரம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அப்படிங்கிற பெருமை நமக்கு உண்டு. இங்கே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி எஸ்மா டெஸ்மா சட்டத்தில் வரும்போது கிட்டத்தட்ட 1,78,000 பேரை ஒரே கையெழுத்தில் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க. அதில் அரசு ஊழியர்கள் இருக்காங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க, குறிப்பாக 13,000க்கும் மேற்பட்டு இருக்கின்ற மக்கள் பணியாளர்கள் இருக்கிறாங்க, 10,000க்கும் மேற்பட்டு இருக்கின்ற சாலை பணியாளர்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சது யார் அப்படிங்கிறத அதே அரசு ஊழியர்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 40-60 நாளில் திராவிட மாடல் 2.0 வரும்பொழுது எங்களுடைய அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். அவங்க சொன்ன மாதிரி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் நடந்தாலும் அவங்கள கூப்பிட்டு பேசும்போது ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிட்டு தான் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சாங்க. என்ன தெரியுமா நன்றி சொன்னாங்க? 22 ஆண்டு காலமாக இருந்தக்கூடிய நமக்கான ஓய்வூதியம் பென்ஷன் ஸ்கீம் டாப்ஸ் ஒன்று கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது முதல்ல நன்றி சார், அதோடு சேர்த்து இதையும் பண்ணுங்க சார் தான் சொல்றாங்களே தவிர எங்கிட்ட யாரும் அவங்க அந்த கோபத்தை காட்டவில்லை.